4ஆ வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2ஆ ஃபோல்டு பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி 2ஆ ஃபோல்டு பண்ணி இப்போ 4ஆ இதை வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு உண்டான அளவு ஒரு ஸ்கேல் அளவுக்கு அல்லது வந்து ஒரு இன்ச்சு 1.25 இன்ச் அளவில் வந்து நம்ம ஒரு கோடு வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைப்பகுதி கட் பண்ண போகிறோம். இந்த கைப்பகுதி கட் பண்ணுறதுக்கு அந்த கொக்கி பக்கம் வருது பார்த்தீங்களா, அந்த கொக்கி பக்கத்தில் இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நீங்கள் கரெக்டான இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமேலு நான் உங்களுக்கு இதை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எப்படி வந்து கை வந்து மெஷர்மெண்ட் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த லைன் வரைஞ்ச இடத்துல சரியாக இதை வந்து வச்சுட்டு என்னோட கை பகுதியை வந்து என்னோட கையை இந்த கைப்பகுதி மேலே நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு வர இடத்துல நான் சரியாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் கீழே வந்து நமக்கு இந்த சைடில் பிசுறு வந்திருக்குது. நான் வந்து ஒரு மேலே பார்த்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் தள்ளி அதுக்கடுத்து நம்ம இப்போ 3rd டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த 3rd டாட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த நம்ம 3rd டாட் வருது இல்லைங்களா, அந்த இது திருப்பி விட்டுட்டு நமக்கு இது ப்ளவுஸ்லேயுமே 3rd டாட்டு நம்ம வந்து இந்த கைப்பகுதியில் குறிக்கிறது 3வது டாட் தான். நான் அதை அப்படி சொன்னேன். இப்போ இந்த பிசுரை இப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம திருப்பிட்டு பேக் சைட்லேயே நம்ம விரல் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சரியாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசுரை இப்படி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து அப்படியே அழுங்காப்பில் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கைப்பகுதி நமக்கு அதே இடத்துலையே தான் இருக்குது, போட்ட மாதிரியே தான் இருக்குது, எங்கேயுமே நகரவே கிடையாது. சப்போஸ் இது நகர்ந்து இருந்தது அப்படின்னா நமக்கு அளவு வந்து சரியாக வராது. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கட்டிங் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் போட்டு கட் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் நான் வந்து கஸ்டமரோட ஸ்லீவ் பார்ட்டு, பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்குவேன். அதுக்கப்புறமே தான் அதை அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி மெயின் கிளாத்தில் வச்சு வந்து நான் வந்து கட் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம இந்த கர்வ்ஸ் கேர்ள் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல சரியாக வந்து இதை கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி தான் கீழேயும் 2வது பிளேஸ்லேயும் நான் வந்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் 2 மார்க் பண்ணோம். அந்த மார்க்கோட அளவில் நான் கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட்டிங் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி வந்து கட் பண்ணுவாங்க. அது